அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த கைலாய யாத்திரையை நான் வாசித்து காட்டுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். வாசித்து காட்டுகிறேன், பாருங்கள். மலை மருந்தாகிய மணிகண்ட பெருமானை வணங்கும் மிகுந்த விருப்பத்துடன் வடதிசை நோக்கி புறப்பட்டார் திருநாவுக்கரசர். மலைகளையும் காட்டார்களையும் கடந்து திருப்பருப்பதம் என்னும் திருத்தலத்தை அடைந்தார். வித்யாதாரர்களும் விண்ணவர்களும் இயக்கர்களும் சித்தரர்களும் கிண்ணறர்களும் பன்னகாதிபர்களும் நாளும் வந்து நம்பரை வணங்கும் இடமாகிய அந்த திருப்பருப்பதத்தில் ஸ்ரீசைலம் எழுந்தருளியுள்ள மல்லிகார்ஜுனரை கண்குளிரக் கண்டு தமிழ் பதிகம் பாடினார். அங்கிருந்து புறப்பட்டு அப்பர் அடிகள் தெலுங்கு நாட்டை கடந்து கன்னட தேசத்தையும் கடந்து மாளவ தேசம், மத்திம பைதிரம் முதலியவற்றை கடந்து காசிப்பதியை அடைந்தார். அங்கு கங்கையில் முழுகி தடங்கண்ணி தாயாரையும் விஸ்வலிங்கத்தையும் வணங்கினார். உடன் வந்தவர்களை அவ்விடத்தில் விடுத்து மேலும் வடதிசையை நோக்கி நடந்து மலைக்காணங்களை அடைந்தார். மனிதர்கள் செல்ல முடியாத அடர்ந்து உயர்ந்த காட்டு வழியில் தனிப்பெருங்காதலுடன் தவத்திருவாளர் தனியே நடந்து செல்லுகின்றார். காய், கனி, கிழங்கு, இலை, சருகு இவைகளை அருந்துவதையும் தவிர்த்தார். இரவில் செல்லும் பொழுது கொடிய விலங்குகளும் இவரை துன்புறுத்தாது அஞ்சி அகன்றன. நாகப்பாம்புகள் படம் எடுத்து பணமடத்துள்ள நாகமணிகளால் அவருக்கு விளக்கு எடுத்தன. தேவராயினும் தனித்து செல்ல அஞ்சும் அக்கானக வழியே அடிகள் சென்றார். இரவும் பகலும் எல்லையில்லாத ஆர்வத்துடன் ஏகும் வாகீச பெருந்தகைக்கு பாதங்கள் பரடுவரை தசைகள் தேய்ந்தன. தேய்ந்தும் அன்பு தேயாதவராகி கரங்களினால் தாவி தாவி சென்றார். கரங்களும் மணிக்கட்டு வரை தசைகள் தேய்ந்தன. தளராத அன்புடைய அவர் மார்பினால் தவழ்ந்து சென்றார். மார்பும் தேய்ந்து சதைப்பற்று அற்று எலும்புகள் முறிந்தன. அப்பரடிகள் அந்த நிலையிலும் சிந்தை என்பு குன்றாமல் உடம்பு முழுவதும் உள்ள தசைகள் கெட்டுப்போகும்படி புரண்டு புரண்டு சென்றார். பாம்பணிந்த பரமேசர் அவர் மேலும் உலகில் இனிய செந்தமிழ் பாடல்களை பாடும் பொருட்டு கைலை மலைக்கு சேர்தற்கு அருளாதவராகி அருகில் நல் நீர் நிறைந்த ஒரு தடாகத்தை உண்டாக்கி முனிவர் வடிவில் தோன்றி அருளினார். அப்பரை நோக்கி, ஐயா, நீர் உடம்பின் உறுப்புக்கள் அழியும்படி இக்கொடிய வனத்தில் இதன் பொருட்டு வந்தீர் என்று வினாவி அருளினார். மாசில்லாத மரவுரியும் மார்பில் முப்புரி நூலும் ஒளியுடன் கூடிய சடைமுடியும் திருநீற்று பொடிவும் உடைய அத்திரு முனிவரை நோக்கிய பெரியார், முனிவர் பெருமானே, வட கைலையில் என் தாய் மலைவளர் மங்கையுடன் எம்பெருமான் வீற்றிருக்கும் திருக்கோலத்தை காணும் காதலுடன் அடியேன் செல்லுகின்றேன் என்றார். முனிவர், அன்பரே, கைலை மால் வரையை பூமியின் கண்ணுள்ள மானுடர்கள் சென்று காண்பது இயலாது. அமரருக்கும் அது அரிது. வெயில் மிகுந்த வெங்கானிடை நீர் இப்படி வந்தது சரியென்று. இனி நீர் திரும்பி போவதே தக்க கடனாகும் என்று அருளினார். நாவுக்கரசர் ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டாலல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று மறுத்துரைத்தார். அவரது உறுதியை கண்ட உம்பர் நாயகன் விண்ணில் மறைந்து நின்று, ஓங்கும் நாவுக்கரசனே, எழுந்திரு என்று அருள் செய்தார். தேய்ந்த உடம்பெல்லாம் பண்டு போல் செழிப்புற்று திருவருள் ஒளியுடன் எழுந்து கைலை காட்சியை காண அருள்வீர் என்று பணிந்தார். இத்தடாகத்தில் முழுகி தமது திருக்கைலாய காட்சியை திருவையாற்றில் காண்பாய் என்று அண்ணல் விண்ணில் மறைந்து
அருள் புரிந்து கூறி அருளினார். பார்த்தீங்களா, எவ்வளோ கடுமையான கொஞ்சம் அருஞ்சொல்லாக மிக்க மிக்க செந்தமிழாக எழுதியிருக்கிறது. அதனை மிக எளிமையாக மாற்றி உங்களுக்கு சொல்லி வருகிறேன். அதனால் கதையை கேளுங்கள் அன்புள்ளவர்களே. கதையை கேட்டு குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.